ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நைட் டிரைவ். இது ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக ஒரு நைட் டிரைவு. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே எங்களோட வீடியோ எல்லாமே லைக் போடுங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை. எங்களோட ரியல் ஹீரோ, என்னோட சேனலுக்கு ரியல் ஹீரோஸ் நீங்கள் தான். க்ளோஸ் கால். ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன், அப்படியே வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இது தொப்பூர் காட் செக்ஷனுங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சேலம் டு தருமபுரி போகிற ரூட்டில் இருக்கிற தொப்பூர் காட் செக்ஷன். இது ஒரு சின்ன காட் தான், பட் ரொம்ப டேஞ்சரஸான காட் செக்ஷன். இது இந்த இடத்துல டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுங்க. அட்லீஸ்ட் ஒரு லாரி தான் ஜாஸ்தி ஆக்சிடெண்ட் ஆகிறது. நிறைய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு நைட்டு டிரைவ். பாருங்கள், இதுதான் இப்போ காட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொப்பூர் காட் செக்ஷனு. இப்போ நிறைய சேஃப்டியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே இறங்குறது தான் ஒரு பிரச்சனை டவுன் ஹில்ல. ஏன்னா ரொம்ப எல்லாமே ஸ்லோப்பியாக இருக்கும், ரொம்ப ஸ்லாண்டாக இருக்கும் ரோடு. அது எப்படி சொல்கிறது பாருங்க, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ரோடு. ஸோ அதனால் செக் போஸ்ட்டு வச்சு லாரி செப்பரேட் லைனு, பஸ்ஸு காரு எல்லாம் செப்பரேட் லைனுன்ற மாதிரி அது செப்பரேட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ஏறும் போது ட்ரக்குங்கெல்லாம் பொதுவாக எல்லாம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இறங்கும் போது ட்ரக்குங்க ஃபாஸ்ட்டாக வராங்க இல்லைங்களா. ஸோ அதில் கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்லை. பிரேக்குன்னா பிரேக் பிடிச்சாலும் டவுனில். ஸோ அதனால் ஸ்லோவாக வரணும் அப்படின்ட்டு செக் போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் ட்ரைவ் கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா இல்லைங்களா, ஸோ நம்ம என்ன ஹார்ன் அடித்தாலும் ஸோ அவங்க மூவ் ஆகலை, அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. சாரி, ஸ்டாப் ஆகலை, அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நைட் டைமில். பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும். பைக்குன்னா ஹெல்மெட்டு கம்பல்சரி வேர் பண்ணிக்கோங்க. காருன்னா சீட் பெல்ட்டு எல்லோரும் போட்டுக்கோங்க. ஸோ அது நம்மளோட சேஃப்டி. அது சரிங்க, அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரோடு பாருங்கள், இன்னொன்று எவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய ரோடாக தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் இதே மாதிரி பெரிய ரோடு தான் இருக்குது. ஸோ ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெக்கார்டட் வாய்ஸு, கோ ஸ்லோ அப்படின்ட்டு. வண்டிங்க இறங்குது இல்லைங்களா. ஸோ எல்லாமே கோ ஸ்லோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாரிங்க கரெக்டாக லெஃப்ட் சைடில் வரணும் ட்ரக்குங்க. ஸோ ரைட்லேயே போகிறாங்க, சென்டரில் போகிறாங்க, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்துடுறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ டிராஃபிக் கிரியேட் ஆகுது பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல தான் செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், செக் போஸ்ட் இங்கே டிவைடர் மாதிரி பண்ணியிருக்காங்க. லாரிக்கு செப்பரேட்டு, பஸ்ஸுக்கு செப்பரேட்டுன்ற மாதிரி. இன்னொரு டைம் இருந்துச்சுனாக்கா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த ரோட்டில் கீழே இறங்கும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். கம்ப்ளீட் நைட் ஒன்றும் தெரியலனாக்கா சாரி. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னோட சேனலுக்கு மெயின் ஹீரோஸு, ஸ்டார்ஸ். நீங்கள் தான் மெயின் ஸ்டார்ஸ் ஃபார் மை சேனல். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபு லைக் இல்லாமல் என்னோட சேனல் மூவ் ஆகாது. ஸோ அதை நீங்கள் தான் வந்து நல்லபடியாக நிறைவேற்றி தரணும். நைட் டிரைவ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் நைட் டிரைவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனாலனாக்கா இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகாது. ஸோ அந்த நல்லா பிக்கப் இருக்கும் நல்லா இன்ஜினில். இதே நைட் டைம்னாக்கா டே டைம்னாக்கா ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடும். வெளியவும் ஹீட்டு, இன்ஜினும் ஹீட்டு. ஸோ அதனால் இன்ஜினோட பிக்கப் வந்து கம்மியாக ஆகிடும். மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணிடலாம். இந்த சேலம் தருமபுரி ஹைவே அந்த தொப்பூர் காட் செக்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுறது அப்படின்ட்டு. கடைசிக்கு வந்துட்டோம். கடைசி வந்தாச்சு. Dharampuri 21, Bangalore 156, Tiruvannamalai 184, Chennai 322 kilometers. Toll Plaza 2 kilometers. Friends, hope இந்த அவேர்னஸ் வீடியோ நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலில். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னோடய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் என்னோடய சேனலோட ரியல் ஸ்டார்ஸ். அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பி சேஃப். பாய் பாய்.